ஜட்ஜு நம்ம ஆளுதான் தெரியும்ல. ஜட்ஜு பத்தி சொல்லும் போதாண்டா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜட்ஜு நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இன்னும் கேஸ் போடுறாங்களா? உனக்கு கேஸ் போடுறாங்களா? கேளு. என்ன நீங்க அந்த டிவி கேஸ் அந்த ஜட்ஜு பத்தி பேசுறேன், அதனால சொல்றீங்க. டிவிகே வழக்குல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி செந்தில்குமார இந்த அனில் குட்டிங்க என்ன பண்ணாங்கன்னா, சொந்த பிரச்சனை, அதாவது இப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கல்யாணத்துக்கு போனது, காது குத்து போனதெல்லாம் கேவலப்படுத்தினாங்க. அதனால தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த நம்ம ஜிஆர் அவர் கொள்கையை வச்சு பேச போறோம். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல, அவர் உட்கொண்டு இருக்காருல ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு நடக்கிறாருல. கிடைக்கிற மேடம் எல்லாம் சனாதனம்டா, நம்ம சனாதனம் என்ன நம்மாத்து பிள்ளைங்க அப்படின்னு தான் பேசுறாப்ல. அதனால நம்ம அந்த கொள்கையை எடுத்து நம்ம பேசலாம். அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப பேசலாம். அதுலயும் ஒரு மேட்டர் தெரியுமா, அவர் அப்போவே ஜட்ஜா இல்ல அட்வொகேட்டா இருக்கும் போதே அவாக்காக பல வேலைகள் செஞ்சிருக்காரு, புனிதமான காரியங்கள்னா. அம்மா ஒரு பொண்ணு அமெரிக்கா போக வேண்டிய பொண்ணா, நம்மாத்து பொண்ணு, அது என்ன பண்ணிருச்சுன்னா ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு. ரோடு ஆக்சிடென்ட் நடத்தானே செய்யும், ஒரு ஆளு செத்து போயிட்டாரு. ஆக்சிடென்ட்னா சாகதானே செய்வாங்க. அப்ப அது அந்த பொண்ணோட அண்ணன் என்ன செய்யறாருன்னா, ஒரு டிவிஎஸ்ல ஒரு உயர் அதிகாரியை பார்த்து அவரு நம்ம ஜிஆரை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்ப ஜிஆர் குதிச்சுட்டார். நம்மாத்து பிள்ளை எப்படி ஆக்சிடென்ட் பண்ணும், சனாதனத்தை மேற்கொண்ட பொண்ணு எப்படி ஆக்சிடென்ட் பண்ணும் அப்படின்னு கொதிச்சுட்டார். நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு விக்டிமோட சாட்சியை இந்த கார் ஏத்துச்சு, அவ்வளவுதானே. இப்ப பாரு அப்படின்னு கார் ஏத்தது உண்மைதான், ஆனா வண்டி ஓட்டுனா இந்த பொம்பளை இல்லை ஆம்பளையால் அப்படின்னு கேஸே மாற்றிண்டாருன்னா வரேன். ஆமா, ஐயோ இது நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு ஒரு மேடையில. ஆமா, அதனால